ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப டார்க் சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப மைண்ட் ஃபேக்டப்பான சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டார்க்கான சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் குழப்பமான இருக்கிற அந்த சைக்காலஜி திங்ஸ் அதெல்லாமே. கொஞ்சம் இன்றைக்கி லைட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டு பாட்காஸ்ட் எபிசோட் பேசும்போது சொன்னேன். இனி கம்மிங் ஃப்ரைடே வந்துட்டு கொஞ்சம் லைட் எபிசோட் பேசலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு லைட்டான எபிசோட தான் வந்திருக்கேன். என்னென்னா, உங்களுக்கு சாப்பாடு பிடிக்குமா? என்னங்க கேள்வி இது? ஜென்ரலாகவே சாப்பாடு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ சாப்பிட்றதுன்றது வந்துட்டு சில பேருக்கு ரொம்ப 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 ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம். அதுவும் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்போ நம்ம சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, பிடிச்ச ஃபுட்டு லைக் என்ன, அது வந்துட்டு ஹை கலரிஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எதுனோ அது ஒன்று நம்ம வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டைமில் சாப்பிடுவோம். ஸோ வந்துட்டு சாப்பிட்றது அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ எனக்குமே இப்படி தான். நானும் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப மைண்ட் ஃபக்டப் ஆகிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் சொன்னேன். இந்த எப்படின்னா வந்துட்டு சில பேருக்கு ஸ்மோக் பண்ணால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும், சில பேருக்கு ஆல்கஹால் குடிச்சோம்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்துட்டு எனக்கு பிரியாணி சாப்பிட்டா வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். ஸோ என்னென்னா, இது வந்துட்டு ஜென்ரலாக நான் நிறையா பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் தெரியாது லைக் எல்லாருமே இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் எல்லாருமே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது சாப்பாடை பற்றி தான். அதாவது சாப்பாடு வித் சைக்காலஜி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு கேட்டுக்கிறது பில்லோ தாட்ஸ். நான் அவங்க ஆதித்யா. ஸோ ஃபுட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டான விஷயம். ஒவ்வொருத்தவங்களோட ஃபுட் ப்ரிஃபரன்ஸும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்டான ஃபுட்டு பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப கூல்டான ஃபுட்டு பிடிக்கும், லைக் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வீட்டை ரொம்ப வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதிகமான ஸ்வீட் அண்ட் கலோரிஸ், ஹை கலோரிஸ் இருக்க ஃபுட்ஸ் லைக் சாக்லேட், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப காரமான ஃபுட்டு பிடிக்கும். லைக் வந்துட்டு நான்லாம் வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவேன், ஊர் பக்கம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த சீவு மிக்சர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் காரமான அப்படி இருக்கும், சிப்ஸு அப்போல்லாம் சொல்லிட்டு நிறையா ஃபுட்டு இருக்கும். ஸோ நானே ஜென்ரலாகவே பார்த்துருக்கேன். லைக் ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களையும் வந்துட்டு நம்மளே பார்த்துருப்போம். லைக் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிப்ஸ் சாப்பிடுவாங்க எதுக்கு எடுத்தாலும். லைக் என்ன, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட கண்டிப்பாக சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, லைக் வந்துட்டு ரொம்ப மைண்ட் ஃபக்டப்பாக இருக்கிற நேரத்தில், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா நம்ம சாப்பிடுவோம். நம்ம கம்ஃபர்ட்டை, அந்த மைண்ட் வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வரதுக்காகவே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாள் வரைக்கும் யோசிச்சிருக்கோமா ஏன் வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம் லைக் அந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாள் வரைக்கும் நானுமே யோசிச்சது கிடையாது. பட் இன்றைக்கி இந்த டாப்பிக்காக வந்துட்டு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒன்றும் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிடையாது, அண்டு லைசன்ஸு சைக்காலஜிஸ்ட் கிடையாது. நான் ஜஸ்ட் படிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ நான் படிக்கிறத வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் ரிசர்ச் பேப்பர்ஸ் ப்ளஸ் வந்து ரிசர்ச் சைக்காலஜிஸ்ட், லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்களா அவங்க சொன்னது ப்ளஸ் வந்துட்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட் சொன்னது தான் நான் வந்துட்டு ரீட் பண்ணி உங்களுக்கு மெசேஜை கன்வே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இந்த சுகர் கண்டென்ட்லாம் சாப்பிட்றப்போ என்ன ஆகும்னா, ஜென்ரலாகவே இந்த ஹை கலோரிஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை சுகர் கண்டென்ட்டை சாப்பிட்ற என்ன ஆகும்னா, பிரெயினில் வந்துட்டு ஒரு ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் என்ன மாதிரினா, குட் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பி ஹார்மோன்ஸ் லைக் ஒன்னா செரோட்டனின், டோபமைன் அந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துட்டு நிறையா செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, பிரெயின் வந்துட்டு காம் ஆகும், நமக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இது என்னதுன்னா, இது அசோசியேட் வித் ப்ளஷர் அண்ட் ரிவார்ட். இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் பற்றி பேசுகிறப்போ நம்ம அதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது அந்த அசோசியேட் வித் ப்ளஷர் அண்ட் ரிவார்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ஸ்டன்ட் ரிவார்டு வந்துட்டு கிடச்சிட்டு இருக்கும் ஸ்வீட் சாப்பிட்றப்போ. ஸோ ஃபுட்டு சாப்பிட்றப்போ அந்த மாதிரி. ஸோ இது அதிகமாக வந்துட்டு ஸ்வீட்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு ஒரு எஃபார்மேஷன், ஒரு கைண்ட் ஆஃப் அ லூப் வந்துட்டு கிரியேட் ஆகிடுது இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லூப் கிரியேட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அப்போல்லாம் சாக்லேட்டோ இல்லாட்டினா வந்துட்டு ஐஸ்கிரீமோ சாப்பிட்டா வந்துட்டு நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினுக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன் மாதிரி நம்மளே கொடுத்துட்றோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம அதை சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்டிசோல் அதிகமாக வந்துட்டு ஆங்ஸியஸாக இருக்கிறப்போ ரிலீஸ் ஆகிற அந்த ஹார்மோனான கார்டிசோல் வந்துட்டு அதிகமாக இருக்கிறப்போ அது ரியாக்ட் பண்ணி நம்மளை ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்க்கு உள்ளாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் சாப்பிடணும் தூண்டுதல் ஏற்படுத்துறதுனால நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நாஸ்டால்ஜியா அண்ட் மெமரி. ஸோ சொல்லவே வேணாம், ஐஸ்கிரீம்லாம் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் குட் நாஸ்டால்ஜி இல்லையா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு ஐஸ்கிரீம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நாஸ்டால்ஜிக் மெமரிஸ், சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைமில் இல்லாட்டினா அம்மா அப்பா கிட்ட வந்தோ அவங்க வாங்கி கொடுத்தோ, சிப்ளிங்ஸ் கிட்ட வந்து பிடிங்க சாப்பிட்டோம், அந்த மாதிரி ஹாப்பி மெமரி தான் ஐஸ்கிரீம்லாம்.
ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் வந்துட்டு ஒரு நாஸ்டால்ஜிக் மெமரி கூட வந்து நம்ம பிரெயின் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ரெகுலர் லஞ்ச் வந்துட்டு தயிர் சாதம். ஸோ என்னோட சைல்ட்ஹுட் மெமரியை வந்துட்டு நான் எப்போலாம் தயிர் சாதம் வித் நாம விட லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா பருப்பு வடைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எங்கள் ஊரில் ஆம வடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வடையோட சாப்பிட்றப்போ அதோ மை காட் அந்த ஃபீல் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். ஹெவன்லி ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு போகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மெமரி வித் நாஸ்டாலஜியோட இன்டர்லிங்க்டானனால கனெக்டாக இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நான் அந்த ஃபுட்டு சாப்பிட்றப்போ எனக்கு அந்த நாஸ்டாலஜிக் மெமரி கொடுக்குது. ஸோ அந்த ஹாப்பி மெமரி எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் அந்த எமோஷனல் வந்துட்டு எனக்கு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா லைக் செக்யூரிட்டி, ஃபெமிலாரிட்டி, ஒரு எமோஷனல் வார்ம்த்து கொடுக்கறனாலையும் நம்ம வந்துட்டு ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம். லைக் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறனால ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எமோஷனல் ரெகுலேஷன் வந்துருச்சு இல்லையா, ஃபாலோ பை ஃபாலோ. ஸோ என்னன்னா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணோம். இந்த மாதிரி நான் சொன்னேன் ஹாப்பி மெமரி கொடுக்குது. ஸோ எமோஷன் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அந்த டைமில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இல்லைன்னா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும், ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணுறோம், இது ஒன்று சாப்பிட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டு குழப்பமாக இருக்குது, சாப்பிட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எமோஷன்ஸை நம்மளே வந்துட்டு ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தருது. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்து ஒரு கொஞ்சம் டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் கொடுத்து ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ என்ன ஆகுதுன்னா ஓகே ஒரு சென்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது, நீ வந்துட்டு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற, நீ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரியான ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே தாண்டி பார்த்தீங்கன்னா அதுனா சோஷியல் சர்கசி. அதாவது நம்ம சாப்பிட்றப்போ இப்போ நான் சொன்னேன் தயிர் சாதம்ன்றது எங்கள் அம்மா அன்னைக்கு குக் பண்ணுறது சின்ன வயசில் ஸ்கூல் டைமில். ஸோ அதை நான் இங்கே சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா என் அம்மாவோட நினைவுகள், என் அம்மாவும் என் கூட வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி எங்கள் அம்மா என்ன ஊட்டி விடுவாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி அவங்க ஊட்டி விடுற அந்த நினைவுகள் எல்லாமே வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த சோஷியல் சர்கசி உங்களோட பிலவ்டு ஒன், அந்த அம்மாவோ அப்பாவோ சிப்ளிங்ஸோ இல்லை உங்கள் பார்ட்னரோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சம்மன் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க அவங்க கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு அந்த மெமரிஸ் லைக் நீங்கள் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் யாரு கூட ஏதோ மெமரி கொஞ்சம் கனெக்ட் ஆகிருந்துருக்கலாம். மேபி அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். எனக்குலாம் சிக்கன் பிரியாணி சுத்தமாக பிடிக்காது சென்னை வர வரைக்கும். பட் என்னைக்கு நான் சென்னை வந்து நுங்கம்பாக்கம்ல ஃபஸ்ட் டைம் பிரியாணி சாப்பிட்டனோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நான் சிக்கன் பிரியாணி அடிக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன மெமரி கூட கனெக்ட் ஆகுது. அதனால சிக்கன் பிரியாணி எப்பெல்லாம் நான் சாப்பிட்றனோ அப்போ எனக்கு நுங்கம்பாக்கம்ல ஃபீல் வரும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு சமயம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது. ஸோ நாலு சமயம் ஃபெமிலாரிட்டி, இந்த ப்ரெடிக்டபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ளஷர் இன்ஸ்டன்ட் ரிவார்டு கொடுக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டோபமைன் ரிவார்ட் சிஸ்டம், அதுவும் சேம் தான். அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ அந்த டைமில் இருக்க வந்துட்டு அந்த டிஸ்ட்ராக்ஷன் குறையுது, லைக் அந்த எமோஷனை நம்ம ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோதான் வந்துட்டு சைக்காலஜி ஃபேக்ட்ஸ். இது வந்துட்டு ரொம்ப இன்டெப்த்தால போக முடியாது. ஏன்னா வந்துட்டு ஃபுட்டுன்றது வந்துட்டு லைக் என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், லைக் வந்துட்டு ஒரு எமோஷனல் ரெகுலேட்டர் இருக்கும். லைக் அது ஃபுட்டுன்னு மட்டும் தான் கிடையாது. சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா கூட எமோஷனல் ரெகுலேஷன் ஆகும். ஸோ டைவர்ட் ஆகி ஈஸியாக வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து குறைஞ்சு போவாங்க. சில பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸஸ்க்கு விசிட் பண்ணுறனால, ட்ராவல் பண்ணுறனால அந்த மாதிரி ஆகும். சில பேருக்கு எழுதுறனால, ஜேர்னலிங் பண்ணுறனாலையோ இல்லை மூவிஸ், நம்ம மூவி தெரப்பி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைக் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் மூவி தெரப்பி. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் பார்த்தா சில பேருக்கு எமோஷன் கண்ட்ரோல் ஆகும், கொஞ்சம் டைவர்ட் ஆகும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட்டுன்றது வந்துட்டு இது ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ரிசர்ச்சர் சொல்கிறது தான். பிகாஸ் வந்துட்டு நம்ம அதிகமாக கலோரிஸ் ஃபுட் சாப்பிட்றப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் வந்துட்டு ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ், அதிகமான கலோரிஸ் எடுத்துக்கிறனால, ஸ்வீட்ஸ் எஸ்பெஷலி ஸோ எடுத்துக்கிற ஃபேட் பில்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதிகமான கலோரிஸ் பில்ட் ஆகும். ஸோ தேவையில்லாத ப்ராப்ளம் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபுட் எடுக்கும் போது நம்ம அதை ஈக்குவலாக லைக் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், அதுக்கப்புறம் வைட்டமின், எல்லா மினரல்ஸ் என்னென்னலாம் எல்லாமே இருக்கோ, ஸோ இது பாடிலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோசிஷன் எடுத்துக்கிறப்போ ஹெல்த் வந்துட்டு ப்ராப்பராக லீட் ஆகும். ஸோ வந்துட்டு மென்டல் ஹெல்த்தும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்லிங்க் தான். ஸோ மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ஃபிசிக்கல் நல்லா இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க லைக் நான் பீஸா சாப்பிட்றேன், பர்கர் சாப்பிட்றேன், இல்லை நான் சாக்லேட் சாப்பிட்றேன், இல்லை நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக சாப்பிட என்ன ஆகுதுன்னா ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு இவ்வளோ தான். இதே தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா மேல்ஸ்க்கு வந்துட்டு ஹாட்டான ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் என்ன சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பு, சிக்கன் சூப்ஸோ மட்டன் சூப்போ ரொம்ப ஹாட்டான ஃபுட்ஸ் பிடிக்கும் அப்படின்றாங்க. கம்பேரிங் வித் ஃபீமேல்ஸ்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட், அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு ஃபுட்ஸ் லைக் ஐஸ்கிரீம், அந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் ஃபுட்ஸ், ஸ்வீட் ரிலேட்டட் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்கள மாதிரி ஸ்வீட்டாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங் பீப்புளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃபுட்டு வந்துட்டு ஹாப்பி மெமரிஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி
சிக்கன் பிரியாணியோ இல்லை ஐஸ்கிரீமோ சாக்லேட்ஸோ என்னோட வந்துட்டு ஹாப்பி மெமரிஸ் எனக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓல்டு பீப்புள் வந்துட்டு நாஸ்டாலஜிக் மெமரிஸ். கொஞ்சம் வயசானவங்க வந்துட்டு அவங்க அம்மா கையில் செஞ்ச ஃபுட் ஞாபகப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை அப்பா கிட்ட சாப்பிட்ட ஃபுட்டோ, இல்லை ஒய்ஃப் சமைச்ச ஃபுட்டோ, ஹஸ்பண்ட் சமைச்ச ஃபுட்டோ, சிப்ளிங்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட அந்த சின்ன வயசு பாலிய நினைவுகள் சொல்லுவாங்களே சின்ன வயசில். ஸோ அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக சொல்ல போனால் ஃபுட்டுன்றது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் தாங்க. ஸோ வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான். ஸோ வந்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்போ ஃபுட்டு சாப்பிடுவோம், அது கண்ட்ரோல் ஆகும். பட் ஆனால் இது ப்ராப்பர் சொல்யூஷன்னா கண்டிப்பாக கிடையாது. நாலு சமயம் ஜேர்னலிங், அதுக்கப்புறம் ட்ராவலிங், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, பிடிச்சவங்க கிட்ட பேசுறது, ஏதோ மூவி தெரப்பி, வேறு ஏதோ ட்ரை பண்ணலாம். இதான் நம்ம அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால அப்படி சொன்ன மாதிரி ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஓகே, இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். ஸோ வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் நான் பேசிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, விர்ச்சுவல் ஃப்ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ரெஸ்பான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் சஜஷன் பண்ணி கொடுக்கலாம், இல்லை என்ன மாதிரி டாபிக்ஸ் பேசலான்னு கொடுக்கலாம், இல்லாட்டா வந்துட்டு டாப்பிக்கோட டியூரேஷன் டைமை குறைக்கணுமா அப்படின்றது வந்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணலாம். நாளைக்கு சொல்லுவேன் IamTheAditya.off. ஸோ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாட்காஸ்ட் வந்துட்டு அமேசான் மியூசிக், அதுக்கப்புறம் யூடியூப் மியூசிக், ஆப்பிள் பாட்காஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல பப்ளிஷ் ஆகிட்டுருக்கும் எவ்ரி மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ மறக்காமல் கேளுங்க அண்ட் சப்போர்ட் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் எல்லாரோட லைஃப்பில் ரிலேட் ஆகிற டாபிக்ஸ் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு ரிலேட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மீட் பண்ணுறேன். அண்டில் த சைனிங் ஆஃப், ஐ எம் Aditya. டேக் கேர், குட் நைட், பை பை அண்ட் என்ஜாய் யுவர் வீக்கெண்ட்.